இந்த வீடியோவை பார்க்குற மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் புவர் இல்லைனா மிடில் கிளாஸ் அப்படிங்கிற செக்ஷனுக்குள்ள தான் வருவீங்க. ஸோ உங்களுக்காக கவர்மெண்ட் ஒரு 10 லேக் ருபீஸ் தராங்க அப்படின்னு வச்சுக்கலாம், உங்கள் வாழ்வாதாரத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த 10 லேக் ருபீஸை எல்லாருக்கும் தர முடியாது. ஸோ உண்மையிலேயே எக்ஸாம்பிளுக்கு 100 பேர் அந்த ஊரில் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு 40 பேரை புவர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 20 பேரை மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எலிஜிபிலிட்டி வைக்கிறாங்க. அண்ட் இந்த 60 பேருக்கு இந்த 10 லேக் ருபீஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த 10 லேக் ருபீஸ் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மேபி சில பேர் ஒரு பைக்கோ காரோ வாங்க போகலாம், சில பேர் ஒரு வீடு வாங்க போகலாம். லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்துட்டு 10 லேக்ஸ்க்கு வீடு கிடைக்காது, பட் எக்ஸாம்பிளுக்காக வச்சுக்கலாம். ஸோ இப்போ அந்த 100 பேர் இருக்கிற ஊரில் 5லேருந்து 10 வீடு மட்டும்தான் மேக்ஸிமம் அந்த டைமில் விற்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். அதை வாங்குறதுக்கு மினிமம் ஒரு 25-30 பேர் போயிருப்பாங்க. ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே அந்த 10 லட்ச ரூபாய் இருக்கு. ஸோ எல்லா வீடுமே 10 லட்சம் தான் அப்படிங்கிறப்ப 30 பேர் போயிட்டு 10 வீடு வாங்குறதுக்கு நிற்கிறாங்க. ஸோ யார் ஃபர்ஸ்ட் வந்தாங்களோ அவங்களுக்கு தரலாம்னு சொல்லிட்டுலாம் எப்படியும் யோசிக்க முடியாது. ஏன்னா எல்லாருமே ஒரே நேரத்தில் தான் வருவாங்க அந்த வீடு வாங்குறதுக்கு. இப்போ அந்த ஹவுஸ் ஓனருங்கிற பொசிஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? மேக்ஸிமம் உங்களால் செய்ய முடிஞ்சது அந்த வீட்டோட விலை ஏற்றுறது. ஏன்னா உங்கள் வீட்டை வாங்குறதுக்கு அதிகமான ஆட்கள் தயாராக இருக்காங்க, டிமாண்ட் இருக்கு, ஆனால் ஒரு வீடு தான் இருக்கு. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டோட விலையை 10 லட்சத்துலேருந்து 15 லட்சமாவோ 20 லட்சமாவோ ஆக்குவீங்க. அப்போ யாருக்கிட்ட அந்த 20-15 லட்சம் இருக்கோ அவங்க மட்டும்தான் உங்கள் வீட்டை வந்து வாங்குவாங்க. ஸோ உங்களுக்கும் லாபம் அதிகமாகும் அண்ட் டிமாண்டை கரெக்டாக சப்ளை பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த வீட்டோட வேலை ஏறிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஆக்சுவலாக அந்த பணத்தோட மதிப்பு தான் குறைஞ்சது. ஏன்னா கவர்மெண்ட் எல்லாருக்குமே 10 லட்சத்தை கொடுத்ததுனால 10 லட்சங்கிறது ரொம்ப காமன் ஆயிடுச்சு. இவ்வளோ தாங்க இன்ஃப்ளேஷன். அதாவது நீங்கள் இதை பண மதிப்பிழப்பு, பண மதிப்பு வீக்கம்னு சொல்லலாம். என்ன சொன்னாலும் இன்ஃப்ளேஷன்னா ஒரு பொருளோட விலை ஏறாது, ஆக்சுவலாக பணத்தோட மதிப்பு தான் குறையுதுங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சி நியர்லி 75 வருஷம் ஆயிடுச்சு. பட் இன்னுமே இந்த இன்ஃப்ளேஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருக்காங்க. கண்ட்ரோல் பண்ண தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க தவிர இது ஏன் இப்போ வரைக்கும் நிறுத்தவே இல்லை அப்படின்னு யோசிச்சோம்னா இதை கவர்மெண்ட் ஆக்சுவலாக வேணும்ட்டு தான் பண்றாங்க. எஸ், கவர்மெண்ட் இஸ் ஃபியூவலிங் இன்ஃப்ளேஷன்ங்கிறது தான் உண்மை. அது ஏன் அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹாய் நிட்டீஸ், வெல்கம் பேக் டு ஃபைனான்ஸ் டெக்ஸ். இந்த வீடியோவில் உங்கள் டைமுக்கு கண்டிப்பாக வேல்யூ ப்ரொவைட் பண்ணப்படும். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் எந்த கடைக்கு போனாலும் 100 ரூபாய்க்கு மேலே ஹேர் கட் பண்ணதே கிடையாது. பட் இப்போ எங்கே பார்த்தாலும் 150 to 200 ருபீஸ் மினிமம் ஒரு ஹேர் கட்டுக்கு மாறுது. இந்த பணத்தோட மதிப்பு இழக்கிறது தான் இதுக்கெல்லாம் காரணம். அப்படின்னா பணத்தை நம்ம பிரிண்ட் பண்ணுறதை மொத்தமாகவே ஏன் ஸ்டாப் பண்ணிடக்கூடாது? பணமே பிரிண்ட் அடிக்கலாம் என்ன ஆகும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு வேர்ல்டில் இருக்கீங்க வேர் பணமே பிரிண்ட் பண்ணலை, இருக்கிற பணம் எவ்வளவோ அது மட்டும்தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல எந்த ஒரு பொருளுக்குமே விலை ஏறாது அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ அதனால நான் ஒரு சட்டை கடை வச்சிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ என்னோட இந்த ஷர்ட் ஸ்டோரில் இந்த சட்டையை நான் ஒரு 2000 ரூபாய்க்கு கோட் பண்ணி விற்கிறேன். இந்த 2000 ரூபாய் சட்டை இப்போ வாங்கினீங்கனாலும் 2000 ரூபாய் தான், 6 மாதம் கழிச்சு வாங்கினாலும் 2000 ரூபாய் தான், அடுத்த வருஷம் வாங்கினாலும் இதே 2000 ரூபாய் தான். நான் விலையை ஏற்றவே மாட்டேன், ஏன்னா இன்ஃப்ளேஷனே இல்லையே. இப்போ நீங்கள் ஒரு 25,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு நார்மல் பீப்புள்னு வச்சுக்கோங்க. இந்த 25,000 ரூபாயில் அரௌண்ட் அபவுட் ஒரு 22,000 நீங்கள் உங்களுடைய லைஃப் ஸ்டைலை பார்த்துக்கிறதுக்காக செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். பாக்கி ஒரு 3,000 தான் உங்களுக்கு மற்ற செலவுகளுக்கு எல்லாமே இருக்குது. இப்போ இந்த சட்டை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கலாம். இந்த சட்டையை நீங்கள் 2000 ருபீஸ் கொடுத்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க. பட் உங்கள் கையில் இருக்கிறதோ 3,000 மட்டும்தான். நீங்கள் அந்த 3,000 வச்சு தான் மொத்த மாத செலவு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற இதர செலவுகள் பார்த்துக்கணும். அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த சட்டையை வாங்குவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சட்டைக்கு தான் விலை ஏறவே ஏறாது. அடுத்த மாதம் வாங்கினாலும் அதே விலை தான், 2 மாதம் கழிச்சு வாங்கினாலும் அதே விலை தான், 5 வருஷம் கழிச்சு வாங்கினாலும் இதே விலைக்கு தான் சட்டை போக போகுது. அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த சட்டையை வாங்குறதுக்கு அவ்வளோ ஆர்வம் காட்ட மாட்டீங்க. ஏன்னா அது அப்புறமா அடுத்த மாதம் நமக்கு கையில் எக்ஸ்ட்ரா காசு இருக்கும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரீயாக விட்டுடுவீங்க. இப்போ இந்த ஒரு மாதம் நீங்கள் சட்டை வாங்காமல் உங்களுடைய மற்ற செலவுகளை பார்த்துப்பீங்க. எனக்கு உங்ககிட்டேருந்து வரக்கூடிய அந்த சேல்ஸ் வரவே வராது. அடுத்த மாதம் நீங்கள் பார்க்கும்போது எனக்கு தான் இந்த சட்டை சேல்ஸே ஆகலன்னு சொல்லிட்டு நான் விலையை குறைச்சிருப்பேன். 2000 ரூபாயிலேருந்து ஒரு 1500 ரூபாய் இந்த விலையை குறைச்சிருப்பேன். இப்போ நீங்கள் இந்த சட்டையை பார்க்கும்போது நம்ம நினைச்சதோட இப்போ காசு நம்ம கையில் அதிகமாக இருக்குது, அந்த சட்டைக்குமே விலை குறைஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு இதை வாங்குவீங்களான்னு பார்த்தீங்கன்னா மேபி நீங்கள் வாங்கலாம். பட் நிறைய பேர் எப்படி யோசிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் முன்னாடி 2000 ரூபாய்க்கு விற்ற அதே சட்டை இப்போ 1500 ரூபாய்க்கு இறங்கிடுச்சு, நம்ம இன்னும் ஒரு 2 மாதம் வெயிட் பண்ணோம்னா இவன் இன்னும் இதை 1000 ரூபாய்க்கு குறைப்பான் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க. அண்ட் உங்கள் நினைப்புமே கரெக்டாக தான் இருந்திருக்கும். நான் அந்த சட்டையை அடுத்த மாதம் 1000 ரூபாய்க்கு குறைச்சிருப்பேன் நீங்கள் வெயிட் பண்ணதுனால. ஏன்னா எனக்கு காசு வரலை, இந்த காசு வந்தால் தான் என்னால் வேறு ஏதாவது பிஸ்னஸ் செய்ய முடியும். எனக்கு காசு வரலங்கிறதுனால ஒன்றுமே விலையை குறைச்சிருக்கேன். இந்த நேரத்தில் நீங்கள் இந்த சட்டையை 1000 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு முன் வரல அப்படின்னா நான் ஆக்சுவலாக வாங்கின விலைக்கே இதை விற்பேன், ஆர் லாஸ்ட்டில் வச்சுட்டு கடையை மூடிட்டு தான் கிளம்பணும்னு நினைப்பேன். ஏன்னா உங்ககிட்டேருந்து வரக்கூடிய காசு எனக்கு வரல. அண்ட் இதுக்கு காரணம் இந்த சட்டை விலை ஏறவே ஏறாதுங்கிறதுனால தான். உங்ககிட்டேருந்து வரக்கூடிய காசு எனக்கு வரல அப்படின்னா ஏன் பிஸ்னஸ்லேருந்து வேற சில பேருக்கு காசு போக வேண்டியது இருக்கும். மேபி நான் ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினைக்கலாம், ஆர் என்னோட வீட்டுக்கு ஃப்ரிட்ஜோ டிவியோ வாங்கணும் அப்படின்னு நினைக்கலாம். பட் எனக்கு இந்த பிஸ்னஸ்லேருந்து வரக்கூடிய காசு வராததுனால வெளியில் போய் செலவு பண்ணுறதுக்கு என்கிட்ட காசு இருக்காது. அதனால நான் அந்த பொருள் வாங்குறத தள்ளி போடுவேன். இதனால அந்த பிஸ்னஸுக்கு அவங்களுக்கு வர வேண்டிய இன்கம் தள்ளுபடியாகும். அதனால அவங்களுடைய எக்ஸ்பென்சஸ் அவங்க பண்ணாமல் இருப்பாங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு கண்ட்ரி ஃபுல்லாகவே டீஃப்ளேஷன் அப்படின்னு ஒன்று வந்துடும். டீஃப்ளேஷன் இன்ஃப்ளேஷனோட ரொம்ப மோசமானது. அதாவது பணத்தோட விலை இறங்கிட்டே இருக்கும். இதனால கடைசியில் எக்கானமியை மொத்தமாக பர்ஸ்ட் ஆகிடும், யாருமே செலவு பண்ணாமலே போயிடுவாங்க. அண்ட் இப்போ சைனா இந்த மாதிரி ஒரு நிலைமையில மாட்டிட்டு தான் வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க.
ஸோ இப்போதைக்கு பணத்தை அச்சடிச்சாலும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டேன், அச்சடிக்காம வெயிட் பண்ணாலுமே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ இதுக்கான தீர்வு தான் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சீரான இடைவெளியில் ரொம்ப கம்மியான லெவலில் பணத்தை எவ்ரி இயர் அச்சடிச்சுட்டே இருக்கிறது தான், அதை தான் ஒரு நாமினல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு எக்கானமிக்கு ரொம்பவே நல்ல விஷயம் சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்ஃப்ளேஷன்லாம் எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 இடத்த சொல்லலாம். ஒன்று, பணம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்ததுலேருந்தே இந்த இன்ஃப்ளேஷனுக்கான கான்செப்ட் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, அந்த வேலைக்கு நீங்கள் எவ்வளோ வருஷம் வேலை செஞ்சாலும் அதே காசு தான் நான் தருவேன், எக்ஸ்ட்ராவாக தரமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு மோட்டிவ் போயிடும். அந்த வேலையை நான் எப்போ செஞ்சாலும் எனக்கு ஒரே காசு தான் வருதுங்கிறப்ப உங்களுக்கு அந்த வேலையிலேருந்து பெருசாக கெயின் பண்ணுறதுக்கு எதுவுமே இருக்காது. இதனால நான் எவ்ரி இயர் ஒரு அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பட் எங்கே பணப்புழக்கமும் இல்லையோ அப்போ நான் எப்படி அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ண முடியும்? ஸோ எனக்கு எக்ஸ்ட்ரா காசை பிரிண்ட் பண்ணால் தான் வேலை பார்க்குறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசு தர முடியும். ஸோ அதனால ஸ்டார்டிங் வந்து இன்ஃப்ளேஷன் கான்செப்ட் ரொம்பவே கம்மியான மினிமல் லெவலில் இருந்துச்சு. பட் இது எந்த இடத்துல ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஆகி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1975ல அமெரிக்கா கோல்டு ஸ்டாண்டர்ட்ஸ் விட்டு வெளில வந்தாங்க. இதுக்கு முன்னாடி கோல்டு எந்த அளவுக்கு ஒரு கண்ட்ரியில் இருக்கோ அந்த அளவுக்கு தான் பணம் அச்சடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டைரக்ட் ரூல் இருந்துச்சு. பட் போக போக பிரசிடென்ட் நிக்சன் வந்துட்டு இந்த மாதிரி எந்த ஒரு ரூலுமே இல்லை, ஒரு கண்ட்ரி எவ்வளோ வேணாலும் பணத்தை அச்சடிக்கலாம், மோஸ்டா ஜிடிபிக்கு ஏற்ற மாதிரி, அதாவது அந்த கண்ட்ரியில் எந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பணம் அச்சடிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்களே முடிவு பண்ணிக்கிட்டாங்க. இந்த இடத்துல இருந்து டாலருக்கு ஆக்சுவலாக வேல்யூ ஸ்ட்ராங் ஆச்சு. இதெல்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி அமெரிக்கன் டாலர் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம எந்த ஒரு அடிப்படை தன்மையுமே இல்லாமல் பணத்தை பிரிண்ட் அடிக்கிறதுனாலையும் பிரச்சனை, அண்ட் பணத்தை பிரிண்ட் அடிக்காமலே இருந்தாலும் பிரச்சனைங்கிற ஒரு ரேஸ்குள்ளே வந்துட்டோம். இதனால நம்ம ஒரு மினிமல் லெவலில் பணத்தை பிரிண்ட் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ மோஸ்ட்டாக அமெரிக்கா எவ்வளோ ட்ரை பண்ணுவாங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 2 to 4% ₹100 இப்போ கரண்ட்டாக மார்க்கெட்டில் பணம் இருக்குது அப்படின்னா ஒரு ₹2லேருந்து ₹4 பணத்தை பிரிண்ட் அடிக்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் அவங்க நம்மளுடைய டெவலப்டு எக்கானமி. ஸோ நம்ம ஒரு ₹6லேருந்து ₹8 வரைக்கும் இந்த பணத்தை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் பர்சன்டேஜ் 6 to 8% எவ்ரி இயர் இருக்கும். இதோட முக்கியமான ரீசன் நான் இந்த வீடியோ பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போய் போட்டீங்க உங்களோட பணத்தை அப்படின்னா, மோஸ்ட் கேசஸில் இன்ஃப்ளேஷன் பண மதிப்புங்கிறது தெரியாமல் தான் நீங்கள் போட்டுட்டு இருப்பீங்க. அந்த பணத்தோட மதிப்பு எவ்ரி இயர் இறந்துட்டே இருக்கும். எந்த ஒரு ஃபிக்ஸட் இன்கமுமே உங்களுடைய இன்ஃப்ளேஷனோட அதிகமான ரேட்டுக்கு எந்த கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், பிரைவேட் ஸ்கீமாக இருக்கட்டும் தர மாட்டாங்க. நீங்கள் ஒரு ₹100 போட்டீங்க, உங்களுக்கு அந்த வருஷத்தோட கடைசியில் ஒரு ₹6 இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு கவர்மெண்ட் பேங்க்கில். பட் அந்த வருஷத்தோட எண்டில் ₹106 உங்கள் கண்ணுக்கு நான் ₹100 போட்டேன், எனக்கு எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் ₹6 கிடச்சிருக்கு, இது சேஃப்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கிடையாது. உங்கள் கண்ணுக்கு அந்த ₹6 வந்த மாதிரி தெரிஞ்சாலும் ஆக்சுவலாக அந்த ₹106 விலை இப்போ ₹98 தான். ஏன்னா இன்ஃப்ளேஷன் 8% இருந்திருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் ₹2 இழந்திருக்கீங்க, உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் அந்த ₹2 இழந்திருக்கீங்க அப்படின்னு தான் நீங்கள் சொல்லணும். ஸோ இப்போ நம்ம இன்ஃப்ளேஷன் டேட்டாவை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, கிராமத்தில் அந்த இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருக்கிற மாதிரியும் சிட்டிஸில் எப்பவுமே அதிகமாக இருக்கிற மாதிரியும் தான் இருக்கும். பட் இந்த இன்ஃப்ளேஷன் ஒரு இடத்துக்கும் மாறுபடுங்கிறப்ப உங்களுடைய சொந்த ஏரியாவில் எந்த அளவுக்கு இன்ஃப்ளேஷன் இருக்கோ அதோட கம்மி லெவல்ஸில் தான் எல்லா பேங்க்குமே அவங்களுடைய ஃபிக்ஸட் டெபாசிட்டை ஆஃபர் பண்ணுவாங்க. ரொம்ப சில பேங்க்ஸ் மட்டும் இன்ஃப்ளேஷனோட கொஞ்சம் பீட் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்களே தவிர, மோஸ்ட் கேசஸில் உங்களுடைய பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்க்கு எப்போவுமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்ஃப்ளேஷனுக்கு கீழே தான் இருக்கும். நாட் ஜஸ்ட் பேங்க்ஸ், நீங்கள் எந்த இடத்துல ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டு நீங்கள் ரிஸ்க் ஃப்ரீயாக ஒரு இடத்துலேருந்து காசு எடுக்கிறீங்க அப்படின்னா அது இன்ஃப்ளேஷன் கீழே தான் இருந்திருக்கும். உங்கள் கண்ணுக்கு காசு வர மாதிரி தெரிஞ்சாலும் ஆக்சுவலாக உங்கள் கையை விட்டு காசு போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே பண்ணேன். ஸோ ரிஸ்கே இல்லாமல் நீங்கள் பணம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் கையிலேருந்து காசு ஆக்சுவலாக இறக்குறீங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் இந்த ரிஸ்க்கை எடுக்கிறது எப்படி கால்குலேட்டிவாக எடுக்கலாம், ரொம்பவே கம்மியான ரிஸ்கில் அதிகமான ரிட்டர்ன்ஸ் எடுத்து நம்ம இந்த இன்ஃப்ளேஷனை ஈஸியாக பீட் பண்ணலாம். அமெரிக்கன் டாலர் மட்டும் ஏன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தனித்தனி வீடியோஸில் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இது ஒரு பிகினர்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட வீடியோ தான். ஸோ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் சீரியஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இன்சைடராக மாறணும். நம்ம சேனலில் ஒரு மெம்பர்ஸ் கம்யூனிட்டி இருக்குது. இந்த இன்சைடர் நெட்ஸில் நான் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்குறேன், விற்கிறேன், அண்ட் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கும்போது நான் எந்தெந்த பாயிண்ட்ஸை கொண்டு வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வைப்பேன். அதெல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் வீடியோஸாக இந்த மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோவாக வரும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மெம்பர் ஆகுங்க. ஃபிட்னஸ்